அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல அவசரமாக சமைக்கணும் ஆனால் சுவை அட்டகாசமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே வெறும் 5 நிமிஷத்தில் மணத்தக்காளி வத்தல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வத்தல் குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம், பூண்டு, மணத்தக்காளி வத்தல், ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி, தக்காளி, நல்லெண்ணெய் இதெல்லாம் தான் எடுத்து வச்சுருக்கோம். அதெல்லாம் மண் சட்டியை அடுப்பில் வச்சுக்குவோம். இது மண் சட்டியில் செய்கிறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். தாராளமாக நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் வத்த குழம்பு. இதோட கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10-15 பல் பூண்டு பல் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் பூண்டும் நல்லா செவந்து வதங்கணும். இது கூடவே ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த பெருங்காயம் சேர்த்தா தான் வத்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட்டி பெருங்காயம் சேர்க்குறப்ப எண்ணெயில் பொரியிறப்ப கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இது கூடவே ஒரே ஒரு தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசியட்டும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குறைவாக வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மணத்தக்காளி வத்தலை சேர்த்துக்கலாம். இந்த வத்தல் வந்து எண்ணெயிலே பொரியணும். அப்போ தான் வத்த குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். எண்ணெயில் பொரியட்டும். இது நம்ம வீட்டிலே காய்ச்ச எடுத்து வச்சுருக்க வத்தல் இது. மணத்தக்காளி வத்தல் இல்லைன்னா சுண்டைக்காய் வத்தல் கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா தான் இருக்கும். வேறு எந்த வத்தல் சேர்த்து செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி மணத்தக்காளி வத்தல் தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மசாலா கருகாமல் எண்ணெயிலேயே கிளறி விட்டுக்கலாம். இது பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். கிளறி விட்டதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதில் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சைப்பழ அளவுள்ள புளியை எடுத்து உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு அதிகமாக தண்ணியெல்லாம் இல்லாமல் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தான் தண்ணி வைக்கணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் இதெல்லாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆகிடும். மூடியை திறந்து பார்ப்போம். குழம்பு எப்படி கொதிக்குது பாருங்க. நல்லா ஒரு வாசனையாக இருக்குது. குழம்பு இறக்கப்பாற நேரத்தில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துக்கிட்டப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மணத்தக்காளி வத்தல் வாய்ப்புண்ணு, வயிறு புண்ணுக்கெலாம் ரொம்பவே நல்லது. இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம், அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், 5 நிமிஷத்தில் குழம்பு நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த குழம்பு எளிமையான முறையில் வேலைக்கு போகிறவங்க சீக்கிரமாக வச்சிடலாம். வீட்டில் காய் எதுவுமே இல்லைன்னா கூட கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஒரு வத்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வத்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மணத்தக்காளி வத்தல் வாய்ப்புண்ணுக்கும் வயிறு புண்ணுக்கும் ரொம்பவே நல்ல மருந்து. சுட சுட சாதத்தில் இந்த வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான், பார்த்தீங்களா? வெறும் 5 நிமிஷத்தில் மணத்தக்காளி வத்தல் குழம்பு தயாராகிடுச்சு. குறைந்த நேரத்தில் நிறைந்த சுவையோடு சமைக்கணுமா? நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்தில் செய்கிற அசத்தலான சமையல் குறிப்புகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.